நான் தான் சொல்றேன்மா, விஜய் எல்லாம் அகைன் another பபிள். இப்ப வந்துட்டு இவங்க எல்லாம் அரசியல்ல வந்து பபிள்ஸ். விஜய்க்கு என்ன நிர்பந்தம் அந்த பையனுக்கு தான் தெரியும். எல்லாத்துக்குமே தெரியும். அவனுக்கு வந்து ஒரு இன்கம் டாக்ஸ் ரெய்டு, அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது. அவனுக்கு கொஞ்சம் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. எல்லாம் பிஜேபியால் மிரட்டப்பட்டு தான் இவன் அரசியலுக்கே வந்திருக்கு. ஓகே, இது வந்துட்டு வெளியே வேணா சொல்லாம இருக்காங்க. ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் பிஜேபினா உடனே ஓட் போட மாட்டாங்க. அத மூடி மறைக்கிறதுக்கு சும்மா கதை விடுறாரு. ஒரு பக்கம் ஊழல் வந்து டிஎம்கே, அப்போ அதிமுக ஊழல் பண்ணியா, இல்லாட்டி பிஜேபி ஊழல் பண்ணியா, காங்கிரஸ் எல்லாருமே ஊழல் பண்ண கட்சிகள் தான். நான் அந்த கட்சிகளை சொல்ல மாட்டேன், அந்த இருந்த நபர்கள். அப்ப வந்து விஜய் வந்துட்டு தனியா நின்னு காட்டு, ஜெயிச்சு வா, ஒண்ணும் தப்பே கிடையாது. உன்னை மக்கள் ஏத்துக்கிட்டாங்கன்னா அதை மக்களோட தலையெழுத்து. அவங்க சீரழியணும்னு விதி இருந்துச்சா சீரழிட்டு போகுது தமிழ்நாடு. மறுபடியும் மறுபடியும் இந்த நான் சினிமாக்காரங்க எல்லாத்தையும் கேட்டவங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் இந்த மாதிரி ஒரு சிலர் வந்து இவங்களுக்கு எல்லாம் என்ன அரசியல் அனுபவம், அரசியலுக்காக மக்களுக்காக நீ எந்த மக்களை சந்திக்கிற போது, நீ பொது வாழ்க்கைக்கு வந்து எந்த மக்களை நீ சந்திக்கிற, அப்ப வந்து ஏதோ ஒரு நிர்பந்தத்துலதான் நீ கட்சி ஆரம்பிச்ச. அதுக்கு இப்ப நீ ஒரு டிராமா போட்டுருக்க. இந்த டிராமா வெற்றி விளைச்சோம் 26ல மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஓட் போட மாட்டான். முட்டாள் மக்கள் போய் ஓட் போட்டாங்கன்னா அது அவங்க தலையெழுத்து. அவங்க அழியணும்னு விதி, நாடு அழியணும்னு விதி இருக்கு. இதுவரைக்கும் அரசியல் வரலாற்றுல இவ்வளவு பெரிய மாநாடு யாருமே நடத்தினது கிடையாது. அவ்வளவு லட்சம் மக்கள் வர வாய்ப்பு இருக்கிறதெல்லாம் சொல்றாங்க. இந்த மாநாட்டோட குறிக்கோள் என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? என்னமா குறிக்கோள்? இவங்களுக்கு எல்லாம் என்ன குறிக்கோள்? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டாக்ஸ் இவேட் பண்ணவங்களுக்கு என்ன குறிக்கோள் இருக்கு போகுது, என்ன பிரின்சிபல்ஸ் இருக்குது? சும்மா நம்மளா பேசிக்க வேண்டியது. இப்பதான் சொன்னாங்க ஏதோ இந்த விழிப்புணர்வு பத்திர ஒரு மாநாடு பண்ணும்போது த்ரிஷா வருகிறார், அஜித்தோட சம்சாரம் ஒரு எதை பத்தி நீங்க இப்படி பண்ணி பண்ணி மக்கள் உங்களை இந்த சினிமாக்காரங்களை பாக்குறதுதான் இந்த கூட்டம் எல்லாம் வருது. மக்கள் யாருக்கெல்லாம் வந்து இந்த 6 மாசத்துல விஜய் எவ்வளவு பொது வாழ்க்கை மக்களை வந்து சந்திக்க முடியும்? நான் விரும்பினா ஒரு 10 பேர்த்த கூப்பிட்டு ஒரு டிராமா போடுறேன்.